வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பைசியான மசாலா எக் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி, ப்ளஸ் சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னா, நான் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன், உப்பு வந்து தேவையான அளவு, மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகாய் தூள் வந்து 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பால் வந்து ஒரு 3 ஃபுல் டீஸ்பூன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவு நான் எடுத்திருக்கேன், குடமிளகாய் கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், ஒரு பாதி பச்சை மிளகாய் வந்து சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துட்டு அதில் 2 முட்டையை வந்து நம்ம உடைச்சி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை வந்து ஊற்றிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன், 2 முட்டைக்கு 2 ஸ்பூன் அளவு பால் ஊற்றிக்கிட்டா போதும். ஓகே, இப்போ எக் ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான ஃபேட் கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது. அதனால் இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட்டு, கேப்சிகம், க்ரீன் சில்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் வச்சுட்டு கேஸ் வந்து எப்போவுமே சிம்மில் வச்சுக்கணும். இந்த எக் ரோல் பண்ணி முடிக்கிற வரைக்குமே நம்ம சிம்மில் தான் வச்சுக்கணும். கொஞ்சமாக ஆயில் வந்து எடுத்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்ச எக்கை வந்து ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, போதும். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜு மட்டும் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ரிமைனிங் எக் இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ரோல்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ கொஞ்சம் குக் ஆனோடனே அகெயின் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ப்ளஸ் வந்து ஸ்டவ் வந்து ஃபுல்லாமே சிம்மில் தான் இருக்கணும். இவ்வளோதான், எக் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக் ரோலை வந்து எம்மியான மசாலா எக் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். கீழே போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம OMG சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்